எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 5. அப்பொழுது இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோ மகன் செக்கரியாவும் யூதாவிலும் எருசலேமிலும் வாழ்ந்த யூதருக்கு இஸ்ரவேலின் கடவுள் பெயரால் இறைவாக்கு உரைத்தனர். அப்போது செயல்தியேல் மகன் செருபாபேலும் யோசதாக்கின் மகன் இயேசுவாவும் முன்வந்து எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை மீண்டும் கட்டியெழுப்பத் தொடங்கினர். கடவுளின் இறைவாக்கினர் அவர்களோடு இருந்து உதவி செய்தனர். அக்காலத்தில் பேராற்றின் அக்கரை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாயும் செத்தர்போசனாயும் அவர்களை சார்ந்தவர்களும் அவர்களிடம் வந்து, இக்கோவிலை கட்டியெழுப்பவும் இம்மதில்களை கட்டி முடிக்கவும் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தது யார் என்று வினவினர். மேலும் அவர்கள், இக்கட்டடத்தை கட்டுவோர் யார் யார் என்று வினவினர். கடவுளின் கருணை கண் யூத மூப்பர்கள் மேல் இருந்ததால் இச்செய்தி தாரியுவை சென்றடையும் வரை அவர்களால் தடுத்து நிறுத்த இயலவில்லை. எனவே அவர்கள் தாரியுவுக்கு இதை பற்றி ஒரு மடல் அனுப்பினார்கள். பேராற்றின் அக்கரை பகுதிக்கு ஆளுநனாக இருந்த தத்னாயும் செத்தர்போசனாயும் அவனை சார்ந்தவர்களும் பேராற்றின் அக்கரை பகுதிக்கு அதிகாரியானவர்களும் மடலின் நகல் ஒன்றை மன்னர் தாரியுவுக்கு அனுப்பினர். அவருக்கு அனுப்பிய கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது பின்வருமாறு: மன்னர் தாரியுவுக்கு எல்லா நலமும் உரித்தாகுக. மன்னர் அறிய வேண்டியது, யூதா மாநிலத்தில் உள்ள மாபெரும் கடவுளின் கோவிலுக்கு சென்றிருந்தோம். பெரும் கற்களால் அது கட்டப்பட்டு வருகிறது. சுவரில் மரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வேலை நுணுக்கமாகவும் விரைவாகவும் செய்யப்பட்டு வருகின்றது. எனவே அம்மூப்பர்களை நோக்கி, இக்கோவிலை கட்டவும் இச்சுவர்களை கட்டி முடிக்கவும் உத்தரவு கொடுத்தது யார் என்றோம். அவர்கள் தலைவர்கள் யார் யார் என்பதை உமக்கு எழுதி அறிவிக்க அவர்களின் பெயர்களை கேட்டோம். அவர்கள் எங்களுக்கு சொன்ன மறுமொழியாவது, விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளானவரின் ஊழியர்கள் நாங்கள். பல ஆண்டுகளுக்கு முன் இஸ்ரவேலின் பேரரசர் ஒருவர் கட்டிய கோவிலைத்தான் மீண்டும் கட்டி எழுப்புகிறோம். எம் முன்னோர் விண்ணக கடவுளுக்கு சினமூட்டியதால் அவர் பாபிலோனின் மன்னனும் கல்தேயனுமான நெபுகத்நேசரின் கையில் அவர்களையும் இக்கோவிலையும் ஒப்புவித்தார். அவன் இக்கோவிலை அழித்தான், மக்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். ஆனால் பாபிலோன் மன்னர் சைரசு தம் முதலாம் ஆட்சி ஆண்டில் கடவுளின் இக்கோவிலை கட்ட ஆணையிட்டார். மேலும் நெபுகத்நேசர் எருசலேமில் உள்ள கோவிலிலிருந்து பாபிலோன் கோவிலுக்கு கொண்டு வந்த திருக்கோவில் பொன் வெள்ளி பாத்திரங்களை மன்னர் சைரசு பாபிலோன் கோவிலிலிருந்து எடுத்தார். ஆளுநராக தாம் நியமித்த சேஸ்பட்சர் என்பவரிடம் ஒப்படைத்தார். மன்னர் அவரிடம், இப்பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் எருசலேம் கோவிலில் வை. கடவுளின் கோவில் அது இருந்த இடத்திலேயே கட்டப்படட்டும் என்றார். எனவே சேஸ்பட்சர் திரும்பி வந்து எருசலேமில் கடவுளின் கோவிலுக்கு அடித்தளமிட்டார். அதனால் அன்று முதல் இன்று வரை இது கட்டப்பட்டு வருகின்றது. ஆனால் அது முடிவு பெறவில்லை. ஆகவே இப்பொழுது மன்னர் விரும்பினால் பாபிலோனில் உள்ள தமது கருவூலத்தில் தேடி பார்க்கட்டும். எருசலேமில் கடவுளுக்கு கோவில் கட்ட சைரசு மன்னர் கட்டளை கொடுத்திருக்கின்றாரா என்பதை அறியட்டும். இதை குறித்து மன்னர் தம் விருப்பத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுகின்றோம். எஸ்ரா ஆகமம் அதிகாரம் 6. பின்பு மன்னர் தாரியு கட்டளையிடவே பாபிலோனில் உள்ள கருவூலத்தை கொண்ட ஏட்டுச் சுருள்கள் வைக்கப்படும் அறையை
சோதனையிட்டார்கள். மேதிய மாநிலத்தில் இருந்த எக்பத்தானா அரண்மனையில் ஏட்டுச் சுருள் ஒன்று அகப்பட்டது. அது ஒரு பத்திரம். அதில் எழுதியிருந்ததாவது: சைரசு மன்னர் அரியணை ஏறிய 1ஆம் ஆண்டு சைரசு மன்னர் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை பற்றி ஆணை ஒன்று பிறப்பித்தார். எங்கே பலிகள் ஒப்புக்கொடுக்கப்பட்டனவோ அங்கேயே கோவில் கட்டப்படட்டும், அடித்தளம் உறுதியாக்கப்படட்டும். அதன் உயரம் 60 முழம், அதன் அகலம் 60 முழம் இருக்கட்டும். 3 வரிசை பெரிய கற்களாலும் 3 வரிசை புது மரங்களாலும் அமையட்டும். அதற்கு தேவையான செலவை அரசு கருவூலத்திலிருந்து கொடுக்கட்டும். நெபுகத்நேசர் எருசலேம் கோவிலிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த கோவிலுக்குரிய பொன் வெள்ளி பாத்திரங்கள் எருசலேம் கோவிலுக்கு திரும்பி கொடுக்கப்படட்டும். அவை கடவுளின் கோவிலில் முன்பு இருந்த இடத்திலேயே வைக்கப்படட்டும். எனவே பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருக்கும் தத்னாய், செத்தர்போசனாய், நீங்களும் பேராற்றின் அக்கறை பகுதியில் உள்ள உங்களை சார்ந்த அதிகாரிகளும் அவ்விடத்தை விட்டு விலகுங்கள். கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள். யூதர்களின் ஆளுநரும் யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பட்டும். யூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கிறேன். அவர்கள் வேலை தடைப்படாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியிலிருந்து வரும் வரியாகிய அரச வருவாயினின்று கொடுக்க வேண்டும். மேலும் விண்ணக கடவுளுக்கு எரிபலி ஒப்புக்கொடுக்க தேவையான இளங்காளைகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் ஆகியவையும் எருசலேமின் குருக்கள் தேவையென்று கேட்கும் கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலியவையும் நாள்தோறும் தவறாது கொடுக்கப்படட்டும். இதனால் குருக்கள் விண்ணக கடவுளுக்கு நறுமண பலி செலுத்தி மன்னரும் அவர் தம் மைந்தரும் நீடோழி வாழ வேண்டுமென மன்றாடுவார்களாக. எவராவது இக்கட்டளையை மாற்றினால் அவருடைய வீட்டிலுள்ள உத்திரத்தை பிடுங்கி அவரை அதில் கழுவேற்றி தொங்கவிட வேண்டும். இதனால் அவருடைய வீடு குப்பை மேடாக கடவது. இது எனது ஆணை. எந்த மன்னராவது மக்களாவது இவ்வாணையை மாற்றவோ எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை அழிக்கவோ முற்பட்டால் தமது பெயரை அங்கு விளங்கும்படி நிலைநாட்டிய கடவுள் அவர்களை அழிப்பாராக. தாரியு என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பித்தேன். இது சரிவர நிறைவேற்றப்படட்டும். பின்பு பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாயும் செத்தர்போசனாயும் அவர்களை சார்ந்தவர்களும் மன்னர் தாரியு அனுப்பிய ஆணைப்படியே எல்லாவற்றையும் சரிவர செய்து முடித்தனர். இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் செக்கரியாவும் இறைவாக்கு உரைத்ததன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினர். வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது. இஸ்ரேலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னர்களான சைரசு, தாரியு, அர்தக்சஸ்தா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டடப் பணியை முடித்தனர். மன்னர் தாரியு ஆட்சியின் 6ஆம் ஆண்டிலே அதார் திங்கள் 3ஆம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது. இஸ்ரேல் மக்கள், குருக்கள், லேவியர், அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள். கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவில் 100 காளைகளையும் 200 செம்மறிக்கிடாய்களையும் 400 செம்மறிக்குட்டிகளையும் ஒப்பு கொடுத்தார்கள். இஸ்ரேல் குல கணக்கின்படி 12 வெள்ளாட்டு கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள். மோசேயின் நூலில் எழுதியுள்ளபடி
எருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தனர். மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தின் 14ஆம் நாள் கொண்டாடினர். குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டனர். அவர்கள் தூய்மையானார்கள். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்றனர். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த இஸ்ரேல் மக்களும் மேலும் இஸ்ரேல் கடவுளை வழிபட வேற்றின தீட்டிலிருந்து ஒதுங்கி இவர்களோடு சேர்ந்து கொண்டவர்களும் பாஸ்கா உணவை உண்டனர். புளிப்பற்ற அப்ப விழாவை 7 நாள்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினர். ஏனெனில் ஆண்டவர் அவர்களை மகிழ்வுபடுத்தினார். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரின் இல்ல பணியில் அவர்களுக்கு துணை புரியுமாறு ஆண்டவர் அசீரிய மன்னரின் மனத்தை மாற்றியிருந்தார். செக்கரியா ஆகமம் அதிகாரம் 4. என்னோடு பேசிய தூதர் மீண்டும் வந்து உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ என்ன காண்கிறாய் என்று என்னை கேட்க, நான், இதோ முழுவதும் பொன்னாலான விளக்கு தண்டு ஒன்றை காண்கிறேன். அதன் உச்சியில் கிண்ணம் ஒன்று உள்ளது. அக்கிண்ணத்தின் மேல் 7 அகல்கள் இருக்கின்றன. மேலே உள்ள ஒவ்வொரு அகலுக்கும் 7 மூக்குகள் உள்ளன. விளக்கு தண்டின் அருகில் வலப்புறம் ஒன்றும் இடப்புறம் ஒன்றுமாக 2 ஒலிவ மரங்கள் இருக்கின்றன என்றேன். அப்போது என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதரை நோக்கி நான், என் தலைவரே, இவை எதை குறிக்கின்றன என்று வினவினேன். என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதர், இவை எதை குறிக்கின்றன என்பது உனக்கு தெரியாதா என கேட்டார். நான், என் தலைவரே, எனக்கு தெரியாது என்றேன். மீண்டும் அவர் என்னிடம், செருபாபேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே: உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். மாபெரும் மலையே, செருபாபேலுக்கு முன் உன் நிலை என்ன? ஒரு சமவெளிக்கு ஒப்பாவாய். அவரே தலையாய கல்லை கொண்டு வருவார். அப்போது அதன் மேல் அருள் பொழிக, அருள் பொழிக என்ற ஆரவாரம் ஒலிக்கும் என்றார். ஆண்டவரின் வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது. செருபாபேலின் கைகளே இக்கோவிலுக்கு அடித்தளமிட்டன. அவர் கைகளே இவ்வேலையை முடித்து வைக்கும். என்னை உங்களிடம் அனுப்பியவர் படைகளின் ஆண்டவரே என்பதை அப்போது அறிந்து கொள்வீர்கள். வேலை தொடங்கிய நாளை அவமதித்தவர்கள் யாரோ அவர்கள் செருபாபேலின் கையில் 2 தூக்கு நூற்குண்டு இருப்பதை கண்டு அகமகிழ்வார்கள். அந்த அகல்கள் 7ம் நில உலகெங்கும் சுற்றி பார்க்கும் ஆண்டவரின் கண்கள் என்றார். அப்போது நான், விளக்கு தண்டின் அருகில் வலப்புறமும் இடப்புறமும் உள்ள இந்த 2 ஒலிவ மரங்களும் எதை குறிக்கின்றன என வினவினேன். மீண்டும் நானே அவரிடம், எண்ணெய் ஊற்றுவதற்கென வைத்திருக்கும் 2 பொற்குழாய்களின் அருகில் ஒலிவ மரக்கிளைகள் 2 இருப்பதன் பொருள் என்ன என கேட்டேன். அதற்கு அவர், இவை எதை குறிக்கின்றன என்பது உனக்கு தெரியாதா என்றார். நான், தெரியாது என் தலைவரே என்றேன். அதற்கு அவர், இவை அனைத்துலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கின்ற திருநிலைப்படுத்தப்பட்ட இருவரை குறிக்கின்றன என மறுமொழி பகர்ந்தார். செக்கரியா ஆகமம் அதிகாரம் 5. மீண்டும் நான் கண்களை உயர்த்தி பார்த்தபோது, இதோ பறக்கும் ஏட்டுச்சுருள் ஒன்றை கண்டேன். நீ காண்பது என்ன என்று அத்தூதர் என்னை கேட்க, நான், பறக்கும் ஏட்டுச்சுருள் ஒன்றை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழம், அகலம் 10 முழம்
என்று பதிலளித்தேன். அப்போது அவர் என்னிடம், அனைத்துலகின் மீதும் விழுகின்ற சாபமே இது. ஒரு புறம் எழுதியுள்ளபடி திருடன் எவனும் இங்கிருந்து ஒழிக்கப்படுவான், மறுபுறம் எழுதியுள்ளபடி பொய்யாணை எடுகிறவன் எவனும் தண்டனைக்கு தப்பவே மாட்டான். நான் அந்த சாபத்தை அனுப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். அது திருடரின் வீட்டிற்குள்ளும் என் பெயரால் பொய்யாணை இடுவோரின் இல்லத்திற்குள்ளும் நுழைந்து அவரவர் வீட்டில் தங்கி மரங்கள் கற்கள் உட்பட அவ்வீட்டையே அழித்துவிடும். பின்பு என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதர் வெளியே வந்து என்னிடம், உன் கண்களை உயர்த்தி அங்கிருந்து வருவது யாது என பார் என்றார். அது என்ன என்று நான் திருப்பி கேட்க, வெளிவரும் ஒரு மரக்கால் என்றார். தொடர்ந்து அவர், இதுதான் நில உலகெங்கும் பரவியிருக்கும் அவர்களின் தீச்செயல் என மொழிந்தார். அதன் ஈய மூடி தூக்கி உயர்த்தப்பட்டது. இதோ மரக்காலின் உள்ளே ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அப்போது அத்தூதர், இவளே அக்கொடுமை என கூறி அவளை அந்த மரக்காலுக்குள் திணித்து பழுவான ஈய மூடியால் அதை அடைத்தார். மீண்டும் நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ வெளிவருகின்ற 2 பெண்களை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் இறக்கைகள் போல் இறக்கைகள் இருந்தன. அவர்களுடைய இறக்கைகளில் காற்று நிரம்பியிருந்தது. அவர்கள் மரக்காலை மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையில் தூக்கி கொண்டு போனார்கள். என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதரிடம், இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், சீனார் நாட்டிலே அதற்கொரு கோவில் கட்டுவதற்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே கோவில் எழுப்பி மரக்காலை அதற்குரிய மேடையில் நிலைநிறுத்துவார்கள் என்றார். செக்கரிய ஆகமம் அதிகாரம் 6. மீண்டும் நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது 2 மலைகளுக்கு இடையிலிருந்து 4 தேர்கள் புறப்பட்டு வருவதை கண்டேன். அம்மலைகள் வெண்கல மலைகள். முதல் தேரில் சிவப்பு குதிரைகளும், 2வது தேரில் கருப்பு குதிரைகளும், 3வதில் வெள்ளை குதிரைகளும், 4வதில் புள்ளிகளை உடைய கருப்பு நிற வலிமையான குதிரைகளும் பூட்டப்பட்டிருந்தன. என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதரிடம் நான், என் தலைவரே, இவை என்ன என்று கேட்டேன். அத்தூதர், இவை அனைத்துலக ஆண்டவரின் திருமுன்னிருந்து புறப்பட்டுச் செல்கின்ற வாகனத்தின் நாற்றிசை காற்றுகள். கருப்பு குதிரைகள் பூட்டிய தேர் வடநாட்டை நோக்கி செல்கிறது. வெண்ணிற குதிரைகள் அவற்றை பின்தொடர்ந்து போகின்றன. கருப்பு நிற குதிரைகளோ தென்னாட்டை நோக்கி செல்கின்றன என்று கூறினார். வலிமையான குதிரைகள் புறப்பட்டு சென்று உலகெங்கும் சுற்றி வருவதற்கு துடித்தன. அப்போது அவர், போய் உலகை சுற்றி வாருங்கள் என்றார். அவ்வாறே அவை உலகெங்கும் சுற்றித் திரிந்தன. பின்பு அவர் என்னை நோக்கி கூக்குரலிட்டு, இதோ பார், வடநாட்டை நோக்கி சென்றவை அந்நாட்டில் எனது உள்ளம் அமைதி கொள்ளும்படி செய்திருக்கின்றன என்றார். மீண்டும் ஆண்டவரது வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நாடு கடத்தப்பட்டு பாபிலோனிலிருந்து திரும்பி வந்திருக்கின்ற என் தாய் தோபியா யதாயா என்பவர்களிடமிருந்து நன்கொடைகளை பெற்றுக்கொள். அன்றைக்கே செப்பனியாவின் மகனான யோசியாவின் இல்லத்திற்கு போ. அங்கே அவர்களிடம் பெற்றுக்கொண்ட பொன் வெள்ளியை கொண்டு முடி செய்து தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமான யோசுவாவின் தலையில் அதை சூட்டு. சூட்டிய பின் இவ்வாறு சொல், படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ தளிர் என்னும் பெயர் கொண்ட மனிதர் தம் இடத்திலிருந்து துளிர்ப்பார். ஆண்டவரின் கோவிலை கட்டி எழுப்புவார். ஆண்டவரின் கோவிலை கட்டி எழுப்புவதுமன்றி அரச மாண்பை கொண்டவராய் அரியணையில் வீற்றிருந்து அவர் ஆட்சி செலுத்துவார். ஓர் குருவும் தமது அரியணையில் அமர்ந்திருப்பார். அவர்கள் இருவருக்கிடையேயும் நல்லிணக்கம் நிலைபெறும். அந்த மணிமுடி ஆண்டவரின் கோவிலில்
எல்தாய், தொபியா, எதாயா என்பவர்களுக்கும் செப்பனியாவின் மகன் யோசியாவிற்கும் நினைவு சின்னமாயிருக்கும். தொலைவில் இருப்போரும் வந்து ஆண்டவரின் கோவிலை கட்டி எழுப்ப துணை புரிவர். அப்போது படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு ஆர்வத்துடன் செவிசாய்த்து நடந்தீர்களானால் இவையெல்லாம் நிறைவேறும்.